நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரதே. வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. சாந்தாகாரம் புஜகசஜனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசத்ருசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபஜகரம் சர்வலோகைகநாதம். பத்ரிநாத பெருமானுடைய சரணங்கள்ல பத்ர புஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமாக. ஹிமாச்சல பர்வதத்தில் அமைஞ்சு அருள்பாலிக்கக்கூடிய பதரீவனம், பத்ரிகாசிரமம், பத்ரிநாதம், பத்ரி விஷால் என்றெல்லாம் பற்பல திருநாமங்களோடு கொண்டாடக்கூடிய அற்புதமான புண்ணிய கஷேத்திரம் பத்ரிநாதம். பாரதத்தினுடைய எல்லைய நிர்ணயம் பண்ணி தரத்துக்கு உண்டான இடமா அது அமைஞ்சிருக்கு. ஜென்மால அவசியம் தரிசிக்க வேண்டிய புண்ணிய ஸ்தலத்துல ஒண்ணு பத்ரிநாதம். ரொம்ப பால்யமா இருக்கிற காலத்திலேயே பிரதானம் பண்ணி தரிசனம் பண்றது ரொம்ப உத்தமம். ஹிமாச்சல பர்வதத்தை தரிசனம் பண்றதே விசேஷம். தேவபூமின்னு பேரு. ஹரித்வாரத்துக்கு மேல தேவபூமி. எங்க நாம நடந்து போனாலும் அங்க ஏதாவது ஒரு ரிஷிகளுடைய ஆசிரமமோ தபஸ் பண்ண இடமோ அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து மேல போறத கங்கையாகப்பட்டவள் சேர்ந்து 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 பிரஜாகையா காட்சி கொடுக்கிறார். ஹரித்வாரத்திலேருந்து கொஞ்சம் மேலே ஏறினோம்னால் தேவ பிரஜாகை. தேவ பிரஜாகையில அழகான அலக்கணந்தாவும் பாகீரதியும் சேர்றா. அதுக்கு மேல கொஞ்சம் போறோம் அப்படின்னு கேட்டாக்கா ருத்ர பிரஜாகை. ருத்ர பிரஜாகையில பாக்குறோம் அப்படின்னு கேட்டாக்கா அலக்கணந்தா மந்தாகினி சேர்றா. இன்னும் கொஞ்சம் மேல போறோம் அப்படின்னு கேட்டாக்க வேற வேற திருநாமங்கள், கர்ண பிரஜாகை, அப்படி மேல இன்னும் நிறைய இருக்கு. அதுக்கு மேல விஷ்ணு பிரஜாகை, அதுக்கு மேல கேசவ பிரஜாகை, இதுக்கு நடுவில் நந்த பிரஜாகை, இப்படி பிரஜாக கஷேத்திரங்கள். இது எல்லாமே கங்கையினுடைய அழகு, க்ஷேத்திரத்தினுடைய மகத்துவம். ஹிமாச்சல பர்வதத்தினுடைய அந்த அழகை பார்க்கணும்னா கோடி ஜென்மால சுகிருத்தம் இருந்தா நமக்கு கிடைக்கிறது. தன் அழகு உண்டான்னு போயின்றே இருக்கு, எங்கேயோ அழைச்சின்னு போயின்னு இருக்கு. நேத்துக்கு இருந்தா மாதிரி இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இல்லை. இயற்கை அழகு, ஆனந்தம், இதோட சேர்ந்த நதியினுடைய அந்த பிரவாகம், மனசுல ஒரு பயம், இதெல்லாம் கூட்டி தருது. இருந்தாலும் பல்லாயிரக்கணக்கான பரிஜனங்கள் பகவான பத்ரிநாத்ல போய் தரிசனம் பண்ணணுங்கிற அந்த பக்தியோட போகிறதே பகவான் அழைச்சி அவளுக்கு தரிசனம் கொடுத்து. பத்ரிநாதம்ங்கிற இந்த திவ்யக்ஷேத்திரத்துல சப்தபத்ரி, பஞ்சபத்ரின்னு இருக்கு. பஞ்சபத்ரிய தரிசனம் பண்றது அதை விட வசதி. ஆதிபத்ரி, பவிஷ்யபத்ரி, விரதபத்ரி, யோகபத்ரி, மகாபத்ரி, இது பஞ்சபத்ரி க்ஷேத்திரங்கள். இதுல பத்ரிநாதத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கர்ப்ப கிரகத்துல ஏக சிம்மாசனத்துல திவ்யமா உட்காட்சி தர. அந்த கர்ப்ப கிரகத்தின் உள்ள நுழையக்கூடிய வாசலுக்கு, வெளியில இருக்கக்கூடிய அந்த வாசலுக்கு சிம்மத்வார்னு பேர். அங்க கருட பகவான் காத்துட்டு இருக்கார். அதை தாண்டினவண்ண இருக்கக்கூடிய சபா மண்டபத்துக்கு ரொம்ப விசேஷமா தேவர்கள் எப்ப பார்த்தாலும் பகவானை ஜபிச்சுட்டே இருக்கா. அந்த சபா மண்டபத்தை தாண்டின உடனே தியான மண்டபம்னு இருக்கு. இந்த தியான மண்டபத்துல காலையில பகவானுக்கு நடக்கக்கூடிய திருவாராதனத்திலிருந்து ராத்திரி சம்பூர்ணம் பண்ணக்கூடிய கீத கோவிந்தம் பர்யந்தம்
பரிஜனங்கள் வந்து பகவானை சேவித்த வண்ணம் நின்றுட்டு இருக்கா. பகவான் இந்த க்ஷேத்திரத்துல ஆச்சாரியனா இருக்கார். பகவான் இந்த க்ஷேத்திரத்துல தானே ஆச்சாரியனாகவும் சிஷ்யனாகவும் இருக்கார். பகவான் இந்த க்ஷேத்திரத்துல ஆத்ம உபதேசமானதை பண்றார். பரமபதத்துல எவ்வாறு இருக்காரோ அதே மாதிரி பகவானை அனுபவிக்கலாம். ஜென்மால ஒரு முறை பத்ரிநாதத்தினுடைய க்ஷேத்திரம் தரிசனம் பண்ணி அலக்கணந்தாவை பார்த்து அங்க இருக்கக்கூடிய தப்தகுண்டத்துல ஸ்நானம் பண்ணி திருத்துறையினால பகவான் அர்ச்சனை பண்றதுங்கிறது ஜென்ம சாபல்யம். முக்திக்கு வழிகோலுவதற்குண்டான ஒரு திவ்ய கஷேத்திரமா இருக்கு. அப்படி பத்ரிநாத்துல மூலவராக இருக்கக்கூடிய பகவான் பத்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கார். யோக நிலையில இருக்கார். சங்கு சக்கரம் ஆகியவத்தை தரிச்சுட்டு இருக்கார். வைர திருமண் நட்டு இருக்கார். வைர கிரீடத்தை போட்டு இருக்கார். மார்பிள மகாலட்சுமி இருக்கா. ஏகாகிரமா கிருஷ்ணசால கிராம திருவுருவத்தோட பக்தர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்றார். பகவான் அப்படி இருக்காருன்னு பார்த்தோம்னா பகவானுடைய வலதுபுறத்துல பார்த்தோம்னா கருட பகவான் இருக்கார். பகவானுக்கு பக்கத்துல குபேர பகவான் இருக்கார். பகவானுடைய இடது பக்கத்துல பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டாக்க உத்தவ மகாராஜ் இருக்கார். அவர் மகாராஜர் தான் இந்த இடத்துல சொல்லணும். ஏன்னா பகவான் வைகுண்டம் கிளம்புறதே நீ இருந்து எல்லாருக்கும் நாராஜன உபதேசம் நீ பண்ணணும் அப்படின்னாராம். பக்த உத்தவ் தான் இப்ப நாம சொல்றதே உத்தவ மகாராஜன் நம்மளுடைய வாக்குனால சொல்றோம். உத்தவ்ஜி உத்தவர் இருக்கார். அதுக்கு பக்கத்துல நாரத பகவான் இருக்கார். அதற்கு பக்கத்துல நரநாராஜனன் ஆகியோராகப்பட்ட ஏக சிம்மாசனத்துல இவ அத்தனை பேரையும் இந்த சன்னதியில சேவிக்கலாம். இந்த க்ஷேத்திரத்துக்கு பத்ரிநாதம்னு பேரு. அப்படின்னா பத்ரினா இழந்த விருட்சம். பகவான் வைகுண்டத்துல இருந்து ஒரு க்ஷண காலத்துல தானே ஆச்சாரியனாகவும் தானே சிஷ்யனாகவும் இருந்து அனுகிரகம் பண்ணணும்னு பிரயாசப்பட்ட க்ஷேத்திரம் அது. அதனால பகவான் ஆச்சாரியனா உட்கார்றத நாராயணனா உட்கார்றத நாராயணன் தான் வைஷ்ணவத்துல பிரதம குருவாக இருக்கார். அப்படி நாராயணனா இருக்கிறத அவருக்கு ஆதிசேஷனாக தாயாராகப்பட்டவர்களால் மகாலட்சுமி வரா. இங்க இருக்கக்கூடிய பகவானை கொடைபிடிச்சுன்னு காத்துன்னு இருக்கக்கூடிய விமானத்துக்கு தப்தகாஞ்சன விமானம் அப்படின்னு பேரு. பத்ரிநாதம் தரிசனம் கிருத்வா மகாபாதக நாசனம். பத்ரிநாதம் க்ஷேத்திரம் வசித்வா மகா ஞான வைராக்கிய புஷ்பக சமீபகிருதே அப்படின்லாம் பிரமாண வாக்கியங்கள் எத்தனையோ சொல்றது. பத்ரிநாதத்துல போய் இருக்கணும்னா ஜென்மால புண்ணியம் பண்ணி இருக்கணும். பத்ரிநாத்ல ராத்திரி வேலையில தங்கி இருக்கணும்னு கேட்டா அதுல மகத்தான அனுகிரகம் இருக்கணும். பத்ரிநாத்ல மாத்தியானிக காலத்துல பெருமாளை சேவிக்கணும்னா நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவா. தேவர்கள் எல்லாம் அனுகிரகம் பண்ணுவா. ரிஷிகள் எல்லாம் பிரசாதமாக்கி தருவா. பித்ருக்கள் எல்லாம் இங்க பிண்டப்பிரதானம் பண்றத சகசிர கோடி காலம் சொர்க்கத்துல இருக்கிறதுக்கு வேண்டிய ஒரு அனுகிரகத்தை பகவான் பண்ணுவான்னு பத்ரிநாதத்தினுடைய பெருமை. ஆகவே இங்க இருக்கக்கூடிய இந்த விருட்சம் அந்த பதரியாப்பட்டது மகாலட்சுமி தாயாராக பாவிக்கப்படுறது. தாயாரே இங்க இருக்கா. அவளுடைய திருநாமத்திலேயே க்ஷேத்திரமானது அழைக்கப்படுறது. இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகத்துவமும் ஸ்தல புராணமும் பறக்க பேசப்படுறது. எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ விவரங்கள். பஞ்சபாண்டவாளுடைய ஜென்மஸ்தானமும் இங்கதான். பஞ்சபாண்டவா பிறந்தது பஞ்சபத்ரியில பாண்டுகேஸ்வரங்கிற இடத்துல. யோகபத்ரியில பஞ்சபாண்டவா பிறந்தான். பஞ்சபாண்டவாளுடைய ஜனனம் நடந்த இடம். பஞ்சபாண்டவா ஜனனமான பிற்பாடு பாண்டுவாகப்பட்டவள் பகவானுடைய சரணத்தை அடைஞ்ச இடம் இது. பிற்பாடு மகாபாரதத்தினுடைய சம்பூர்ணமான தீர்த்த யாத்திரையில பஞ்சபாண்டவா வைகுண்டம் ஏகுவதற்காக வேண்டும் பத்ரி வந்து பத்ரிய தாண்டின பிற்பாடு நடந்து போன வழி இருக்கு. அவ போன வழியில தான் அந்த இடத்துலதான் சரஸ்வதி நதி வரா. சரஸ்வதி நதி ஆகப்பட்டவள் பயங்கர சப்தத்தோட வரா. அந்த பயங்கர சப்தத்தோட வரக்கூடிய அந்த சரஸ்வதிய வியாச பகவான் தபஸ் பண்ற. வியாச பகவான் தபஸ் பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்துல வியாச பகவான் தபஸ் பண்ணக்கூடிய அந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன அப்படின்னா அங்க தபஸ் பண்ணி மகாபாரதத்தை அந்த இடத்துல லிখিতமா எழுதணும்னு அவர் பண்றதே இங்க சப்தம் வந்து தான். சரஸ்வதியை கூப்பிட்டா அம்மா நீ ரொம்ப சப்தமா போற, பூமிக்குள்ள போனுட்டார். அதனால வந்த சரஸ்வதி நதியாக மாறி பூமி உள்ளுக்குள்ள போயிடுறாரு.
அப்பேற்பட்ட இடம். அந்த இடத்துக்கு மானான்னு பேரு. அங்கதான் வியாச பகவான் ஆகப்பட்டவர் மகாபாரதத்தை எழுதுறார். மகாபாரதத்தை எப்படி எழுதுறாருன்னா, தான் சொல்றத கணபதியை கூப்பிட்டு நீ ஸ்கிரிப்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கணபதி கையில கொடுக்குற. அதனாலேயே பத்ரிநாதம் போகக்கூடியவா மேல போய் அந்த மானாவை போய் தரிசனம் பண்ணி அதற்கு மேல சரஸ்வதினு வரக்கூடிய இடத்த நமஸ்காரம் பண்றதுங்கிறது ரொம்ப விசேஷமா சொல்லப்படுறது. அப்படி பத்ரிநாதத்தினுடைய பெருமை சொல்லணும்னா பெருமையுடையது. பகவானுடைய அவதாரம் முடிஞ்ச பிற்பாடு பகவான் கிளம்புறாரு. இங்கேருந்து பூமியை விட்டுட்டு அவதாரம் முடிஞ்சுடுத்து தான் கிளம்ப போறேன்னு கிளம்புறத ஒத்தொத்தருக்கும் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் தரார். உத்தவ் மகாராஜ் பகவானுடைய சரணத்துல போய் விடுறார். விழுந்துட்டு, ஹே பகவானே, கலிகாலமானது துவங்க போறதுன்னு தெரிஞ்சுன்னு நீங்கள் கிளம்புறேன். நீங்க கிளம்பினா இனிமேல் வரக்கூடிய பாஜ் எப்படி பார்ப்பா உங்களை, எப்படி அனுபவிப்பா உங்களை, நல்லது சொல்றதுக்கு மனசா வேண்டாமா, நீங்க அங்க கிளம்புறேங்கிறேன் என்ன பிற்பாடு, கவலைப்படாத உத்தவா, உனக்கு அனுகிரகம் பண்றேன் அப்படிங்கிறத நான் வைகுண்டம் வரல, இங்கேயே இருக்கேன்னா. அப்படி உத்தவர் தபஸ் பண்ண இடம், அந்த உத்தவருக்கு ஞானோபதேசம் பண்ண இடம், உத்தவருக்கு அஷ்டாட்சர மந்திர உபதேசம் பண்ண பூமிதான் பத்ரிநாதம். நாரதருக்கு அஷ்டாட்சர மந்திர உபதேசம் பண்ண பூமிதான் பத்ரிநாதம். மகாலட்சுமி தாஜாருக்கு அஷ்டாட்சர மந்திர உபதேசம் பண்ண பூமிதான் பத்ரிநாதம். தானே நர்நாராஜனாக இருந்து, தானே ஆச்சாரியனாகவும் தானே சிஷ்யனாகவும் இருந்து அஷ்டாட்சர மந்திரமானது வெளிப்படுவதற்கு காரணமாக இருந்த இடமே பத்ரிநாதம். அப்படி பத்ரிநாதத்தினுடைய பெருமைய வாக்கினால சொல்லிண்டே இருக்கலாம். பத்ரிநாத்துல இன்னும் பற்பல விசேஷங்கள் உண்டு. இங்க இருக்கக்கூடிய தீர்த்தத்தினுடைய மகத்துவம். அக்னி பகவான் அவருக்கு ஜெரிக்க முடியல, யாரெல்லாம் இங்க என்னெல்லாமோ கொடுக்குற ஆவிர்வாகம், அக்னி பகவானால ஜீரணம் பண்ண முடியல, என்ன பண்றதுன்னு கேட்கிற. நீ இந்த இடத்துல தீர்த்த ரூபமா இருந்தாராம். அதனால எங்க தப்த குண்டம் இருக்கு, அக்னி பகவான் அங்கேயே இருக்கா. தான் ஸ்நானம் பண்ணிட்டு அலக்கநந்தா பக்கத்துல அக்னிய கொடுக்குறார். அதுக்கு தப்த குண்டம்னு பேரு, அக்னி தீர்த்தம்னு பேரு. இதை தவிர அங்க இருக்கு பாருங்க கூர்மதாரா, நித்தம் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றதுக்கு உண்டான தீர்த்தம், நாரத குண்டம், பிரகலாத தாரா, வசுதாரா, இதெல்லாம் இங்க இருக்கிற புண்ணிய தீர்த்தம். இதை தவிர அலகாபுரியிலிருந்து வரக்கூடிய அலக்கநந்தாவனுடைய அந்த வைபவம், அலக்கநந்தாவனுடைய அழகு சொல்லுன்னா பெருமையுடையது. சிவபெருமான் தன்னுடைய கையில இருந்த கபாலமாகப்பட்டது இந்த இடத்திலேயே சிவ கபாலமானது பூமியில விழுந்தது. சிவனுடைய கையில இருந்ததுனால சிவ கபாலம் பேரு, பிரம்மாவட்டை இந்த எடுத்ததுனால இருக்குங்க பிரம்ம கபாலம்னு பேரு. இந்த பிரம்ம கபாலத்துல ஸ்ரார்த்தம் பண்ணி பிண்ட பிரதானம் பண்றத என்னாரும்னா பித்ருக்கல்லால் கதி அடையலாம். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஜோன்னு ஜனங்கள், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் 24 மணி நேரம் அலக்கநந்தா ஹரி ஹரி ஹரின்னு கோஷித்துட்டே போறது. பின்னாடி ஹிமாச்சல பர்வதத்துல பார்க்கிறோம்னா இந்த மலையினுடைய அழகு வேத ஸ்வரூபமா இருக்கு. முன்னாடி பார்த்தா நீலகாந்த பர்வதம் விடிகாலையில 3 மணிக்கு காலையில எழுந்து இந்த பர்வதத்தை பார்த்தா ஸ்வர்ணமயமா காட்சி கொடுக்கறது. 4:30-5 மணிக்கு பார்த்தோம் அப்படின்னு கேட்டாக்க ஸ்வேதமயமா காட்சி கொடுக்கறது. தினந்தோறும் பெருமாளை திருவாராதனம் பண்றதுக்கு இருக்கக்கூடிய பட்டர்கள் சதா பகவானுடைய நாமாவை ஜபிச்சுட்டே இருக்கா. இந்த திவ்யமான கஷேத்திரத்தினுடைய பிரகாரத்துல ஆதி சங்கரருக்கு திவ்யமான விக்கிரகம் இருக்கு, பகவான் ஸ்ரீமத் ராமானுஜருக்கு விக்கிரகம் இருக்கு, ரொம்ப அழகான ஒரு சன்னதி, சுவாமி மகாதேசிகனுக்கு சன்னதி இருக்கு. கர்ப்பகிரகம் பார்த்துட்டே இருக்கலாம், வெளியில பார்க்கறதே அத்தனை அழகு. இதெல்லாம் விட இந்த திவ்ய கஷேத்திரம் 365 நாள்ல பாதி நாள் மட்டும்தான் நம்ம பூஜை, மீதி பாதி நாள் யாரு வரான்னா தேவர்கள், கிண்ணறர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், ரிஷிகள், இந்திராதி அட்டதிக் பாலகர்கள் அத்தனை பேரும் வந்து தபஸ் பண்றாலாம் பெருமாளை பார்க்கணும்னு. அதனால தீபாவளி அன்னைக்கு ராத்திரி நேரத்துல காலையிலேருந்து பூஜைகள் எல்லாம் முடிச்சு பெருமாளுக்கு திருத்துழாய் சாற்றி, புதிதாக சந்தனம் சாற்றி, திலகம் விட்டு, வஸ்திரங்கள் எல்லாம் சாற்றி, ஆபரணம் எல்லாம் சாற்றி, நெய்தீபம் விட்டு, ஹாரதி பண்ணி ஜல்லுன்னு சன்னதிக சாத்தி கீழே இறங்குறாவாலாம். அப்போல்லாம் பனி மூட ஆரம்பிச்சு விடுறது. 6 மாச காலம் மனுஷா இருக்க மாட்டா, முழுக்க பனியினால மூடப்பட்டிருக்கும். 6 மாசம் கழிச்சு, அதாவது ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி போய் சித்திர மாசம் வருஷம் பிறந்து அட்சய திருதி அன்னைக்கு சன்னதிக திறக்கிறா. புருஷ சூக்தம் ஜபிச்சுட்டே திறக்கிறா. என்ன காரணம்னா புருஷதுக்த விதானேனு பெருமாள் இருக்கார். சகசிர சீருஷா புருஷா அப்படின்னு 1000 புருடர்களுக்கு சமானமாக பெருமாள் இருக்கு. அப்படி ஜல்லுன்னு சன்னதிக திறந்தா 6 மாசத்துக்கு அப்புறமா சன்னதிக திறக்கிறா.
6 மாச காலம் பெருமாளுக்கு எதுவும் பண்ண முடியல. அப்படி திறந்தா உள்ளுக்குள்ள ஏத்தின தீபம் அப்படியே இருக்கு, சாற்றின மாலை அப்படியே இருக்கு. பெருமாளுடைய முகத்தை பார்த்தோம்னா சிரித்த புன்முறுவலோடு இருக்கார். கஸ்தூரி திலகம் அப்படியே இருக்கு. கொஞ்ச நேரம் வரைக்கும் இதெல்லாம் வாடாமல் அப்படியே இருக்கிறது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. எத்தனை நாள்? 6 மாச காலம் ஏற்றிய தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய அதிசயம் பத்ரிநாதத்துல இதை காண முடியும். அப்படி இருக்கக்கூடிய திவ்ய தேசம் இது. இங்க பார்த்தேன்னா இந்த பெருமாளை ஜென்மாவில ஒரு முறை சேவிக்கணும்னா தபோபலமும் ஞானமும் பக்தியும் இருந்தால் வர முடியும். இப்படி அஷ்ட ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய பெருமானுடைய பத்ரிநாதத்தினுடைய திவ்யமான தரிசனம், ஹிமாச்சல பர்வதம், சரஸ்வதி நதியினுடைய அழகு, அலக்னந்தாவனுடைய பெருமை, மேலே ஏறி போகிறது ஹிமாச்சலத்தினுடைய அருமை, அத்தனையும் பார்க்கறதுனால கேட்கறதுனால மனசு சரீரம் ஆத்மா அத்தனையும் சுத்தியாருது, நல்ல கதி ஏற்படுறது, நல்ல புத்தி உண்டாகிறது. பெருமாளுடைய சரணங்கள்ல பத்திர புஷ்பத்தை சாற்றுவோம். ஓம் நமோ நாராஜனாஜா, ஓம் நமோ நாராஜனாஜா, ஓம் நமோ நாராஜனாஜா.